பார்க்கக்கூடிய நிகழ்ச்சி தமிழ் புத்தாண்டு நிகழ்ச்சி. இதுவரைக்கும் சோபகிருது என்ற தமிழ் வருடம் முடிந்து, அதாவது அது மொத்தம் தமிழ் வருடங்கள் 60. அந்த 60 வருடத்தில் பிரபவ ஆரம்பித்து அக்ஷயம் வரைக்கும் இருக்கக்கூடிய 60 வருடத்தில் 37வது வருடமான சோபகிருது முடிந்து இப்பொழுது புத்தாண்டு பிறக்கின்றது குரோதி வருடம், 38வது வருடம். மேஷம் முதல் மீன வரை உள்ள ராசிக்காரர்களுக்கு குரோதி வருடத்துக்கு எந்த தெய்வ வழிபாடு, அதற்குண்டான எளிய விஷயங்கள் எப்படி இருக்கும் என்பதை பார்ப்போம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். திருப்பாம்பரம் மிக மிக முக்கியம். ராகு கேது ஸ்தலம் போயிட்டு மனதார பிரார்த்திப்பது. விபூதி குங்குமத்தை வாங்கி நல்ல கோயில் விபூதி குங்குமத்தை வாங்கி ஒரு 100 கிராம் விபூதி 100 கிராம் குங்குமத்தை கலந்து தினமும் வைத்துக் கொள்வது. நரம்பு கோளாறு, தலைவலி கோளாறு, படபடப்பு கோளாறு கவனம். குடும்பத்தில் மிக கவனம். சுபகாரிய தடைகள் எல்லாம் தவிடுபடியாக்கக்கூடிய காலகட்டம். தைரியம் ஏற்படும். எல்லாவற்றிலும் சமாளிக்கலாம் என்ற நம்பிக்கை ஏற்படும். மன அழுத்தம் தீரும். தூக்கமின்மை தீரும். நிம்மதியாக பயணங்கள் அதிகமாக மேற்கொள்ளக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். பிள்ளைகளுடைய படிப்பு, உத்தியோகம், தொழில், வியாபாரம் அனுகூலத்தை தரும். பிள்ளைகளுக்கு காணப்பட்ட இந்த சுபகாரிய தடைகள் உங்கள் அமைப்பாலே குடும்பத்தில் ஏற்படும். தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டம். முன்னேற்றம் ஏற்படும். எல்லாவற்றிலும் இந்த பிரச்சனையாக இருந்தாலும் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சமாளித்துக் கொள்ளலாம் என்ற நம்பிக்கை ஏற்படும். நிம்மதியாக தூக்கம் வரும். அதே போல ஆடை ஆபரண சேர்க்கைகள் ஏற்படும். பெண்களுக்கு பெரிய கௌரவம் ஏற்படும். குடும்பத்தில் அந்நியர் தலையிடக்கூடாது. பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையீடு மட்டும் கூடவே கூடாது என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். நீங்களாகவே சுய மருத்துவராக இந்த காலகட்டத்தில் இருப்பது கூடாது. திருமண தடை கண்டிப்பாக நீங்கும். புத்திர சந்தானத்தில் இருந்த பாதிப்புகள் நிவர்த்தி ஏற்படும். மருத்துவத்தினுடைய உதவி கூட நீண்ட நாட்களாக எடுத்து குழந்தை அமைப்பில் பாதிப்பு காணப்பட்டிருந்த கன்னியா ராசிக்காரர்களுக்கு டக்கென்று அந்த பாதிப்பெல்லாம் நிவர்த்தி ஏற்பட்டு கிடைக்கப்பெறக்கூடிய அமைப்பு மிகப்பெரிய சந்தோஷமான சூழ்நிலையை பெற்றுத்தரும் என்பதை கன்னியா ராசிக்காரர்கள் உணர்ந்து கொள்ளலாம். தொழில் சார்ந்த விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஆண்டு குரோதி வருடம் கன்னியா ராசிக்காரர்களுக்கு என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். உடனே குரோதி வருடம் வந்த உடனே திருப்பாம்பரம் செல்வதுதான் விசேஷம் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். வைத்தீஸ்வரனை சரணாகதி அடைவது மிக மிக முக்கியம். அடிவயிறு, முதுகு, கால், பாதம் உடற்பயிற்சி மிக மிக முக்கியம் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட், கிட்னி ஃபங்க்ஷன் டெஸ்ட் எல்லாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். சுபவரியம் ஏற்படும். புது கடன் பெற்றாலும் சந்தோஷ கடன் ஏற்படும். தனம், குடும்பம், வாக்கு மேன்மை அடையக்கூடிய அமைப்பு ஏற்படும். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவுடன் இருந்த பாதிப்புகள் நிவர்த்தி ஏற்படும். எல்லாவற்றிலையும் சமாளித்துக் கொள்ளலாம் என்ற நம்பிக்கை ஏற்படும். நீண்ட நாட்களாக இருந்த சிக்கல் தீர்வது, மனதில் இருந்த பாரத்தை குறைக்கும். எடுத்த காரியத்தில் ஜெயம் அனுகூலம் காணப்படக்கூடிய அமைப்பு துலா ராசிக்காரர்களுக்கு ஏற்படும். திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படும். திடீர் பணவரவு ஏற்படும். குடும்பத்தில் நிம்மதி காணப்படும். தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டம். கொடுத்த வாக்கிய குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் நீங்கள் எக்ஸ்பெரிமெண்ட் செய்கின்ற சமயத்தில் அது மிகப்பெரிய வெற்றியை ஏற்படுத்தி தரும். அதே போல் வார்த்தைக்கு பெரிய கௌரவம் ஏற்படும். எதிரிகள் விஷயத்திலிருந்த பதட்டம் குறையும். வேற்றுமொழி மனிதர்களால் ஆதாயம் பெறுவார்கள். அதே போல் வெளிநாட்டிலிருந்து விசா கிளியரன்ஸ் ஆகவில்லை, வேலை கிடைக்கவில்லை என்று வருத்தப்பட்டு கொண்டிருந்த துலா ராசிக்காரர்களுக்கு எல்லாம் டக்கு டக்கு டக்கென்று முடிவது மிகப்பெரிய ஆச்சரியத்தை ஏற்படுத்தி தரும். வைத்தீஸ்வரனுடைய மந்திரங்களை கேட்பதன் மூலமாக விரைவிலே பெரிய அளவுக்கு தொடர்ச்சியாக காணப்படக்கூடிய மன அழுத்தம் எல்லாம் தீர்ந்து எல்லாவற்றிலும் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். உங்களுடைய வார்த்தை சபையில் மேன்மை அடையக்கூடிய அமைப்பு ஏற்படும். மீடியா துறையில் இருப்பவர்கள் மிக சின்ன விஷயத்தில் பெரிய புகழ் பெறக்கூடிய அமைப்பு ஏற்படும். சுபகாரியங்கள் கண்டிப்பாக நடக்கும். வீடு, வண்டி, வாகனம், ஆடை ஆபரணங்கள், டிராவல் செய்வது, கோயில் திருப்பணிகளை செய்வதெல்லாம் கண்டிப்பாக துலா ராசிக்காரர்களுக்கு ஏற்படுவதை சரியாக பயன்படுத்திக் கொள்வது புத்திசாலித்தனமான அமைப்பு என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள்.
அபிராமி அந்தாதியில் இருக்கக்கூடிய 40வது பாடல், 59வது பாடல், 75வது பாடலை தொடர்ச்சியாக தினமும் ஜபித்துக் கொண்டிருப்பது மிக மிக முக்கியம். மன அழுத்தம், மூட் ஸ்விங் என்று சொல்லக்கூடியது, ஹார்மோன் குறைபாடுகள், வயிற்று சம்பந்தப்பட்ட விஷயத்தில் மட்டும் அதீத கவனமாக இருந்தால் மற்ற விஷயங்களெல்லாம் அனுகூலம். சுபகாரியத்தில் இருந்த சிக்கல் தீரும். டக்கு டக்கென்று குரோதி வருடம் வந்தவுடனே சுபகாரியம் கிடைக்கப்பெறும். அந்த சமயத்தில் பார்த்து செட்டில் ஆகல, இப்படி ஆகல, குடும்பத்துல இந்த இருக்கு, அக்காவுக்கு கல்யாணம் ஆகணும், தம்பிக்கு கல்யாணம் ஆகணும் என்று உங்களுடைய சுபகாரியத்தை தள்ளி வைத்துக் கொள்வது தேவையற்ற விஷயம். உங்களுக்கு நடக்கக்கூடிய எல்லா சுபகாரியமும் குடும்பத்தில் பிறகு ஒன்றன் பின் ஒன்றாக தொடரக்கூடிய அமைப்பு ஏற்படும். திடீர் அதிர்ஷ்டம் பெரிய அளவு யோகத்தை ஏற்படுத்தி தரும். லாபம் ஏற்படும். பணத்தட்டுப்பாடு தீரும். வங்கியில் கொஞ்சம் பேலன்ஸ் இருக்கும். அப்பாடா நம்ம கிட்ட கூட பேலன்ஸ் இருக்கிறதே என்று ஆச்சரியப்படுவீர்கள். கிரெடிட் கார்டு தேய்ப்பது குறைய ஆரம்பித்து விடும். டெபிட் கார்டு தேய்ப்பது தான் அதிகமரிக்கக்கூடிய அமைப்பு ஏற்படும். குடும்பத்திற்கு தேவையான விஷயத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பீர்கள். பிள்ளைகளிடம் மட்டும் வாக்குவாதம் வேண்டாம். கோயில் திருப்பணிகள், கோயில் கட்டுவது, கோயில் பிரிப்பது, ட்ரஸ்ட் வேலையை ஆரம்பிப்பது போன்ற சோசியல் சர்வீஸ் எல்லாம் நல்ல பேர் புகழை பெறக்கூடிய அமைப்பு ஏற்படும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய துணைவியுடைய தேக ஆரோக்கியத்தில் சிறிது கவனமாக பார்த்துக் கொள்ள வேண்டும். பிறர் குடும்ப விஷயத்தில் மட்டும் உங்களோட ஆலோசனை கூடவே கூடாது என்பதும், பிறர் உங்கள் குடும்ப விஷயத்திலும் அதே போல் ஆலோசனை உறவாக இருந்தாலும் நட்பாக இருந்தாலும், ஐயா சாமி என்னுடைய பிரச்சனையை நானே பேசி தீர்த்துக் கொள்கிறேன் என்று முடித்துக் கொள்ளக்கூடிய விருச்சிக ராசிக்காரர்கள் புத்திசாலியான அமைப்பு. நல்ல விஷயங்கள் நடைபெறும். கண்டிப்பாக குருபலம் வரக்கூடிய காலகட்டம். எனவே ஆடை ஆபரணங்கள் சேர்க்கை, பொன் ஆபரண சேர்க்கை, டைமண்ட் வைர நகைகள் சேர்க்கை எல்லாம் பெண்களுக்கு மகிழ்ச்சியும் பூரிப்பையும் பெற்றுத்தரும். டக்கு டக்கென்று நினைத்த காரியங்கள் எல்லாம் கை கொடுக்கக்கூடிய அமைப்பு. பிள்ளைகளுடைய கோபதாபங்கள், பிள்ளைகளுடன் உங்களுக்கும் இருக்கக்கூடிய சண்டை சச்சரவு மட்டும் வருத்தத்தை ஏற்படுத்தும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். திருவெண்காடு புதஸ்தலம். திருவெண்காடு புதஸ்தலத்தில் 3 குளத்தில் கைகால் கழுவி விட்டு தெய்வங்களுக்கு உண்டான அர்ச்சனை ஆராதனை பண்ணி பொறுமையாக விபூதி குங்குமத்தை வாங்கி வைத்துக் கொண்டு அத்துடன் 100 கிராம் விபூதியும் குங்குமத்தையும் கலந்து தினமும் வைத்துக் கொள்ளக்கூடிய தனுசு ராசிக்காரர்களுக்கு அனுகூலமான அமைப்பு. முதுகு தண்டுவடம், பாத அமைப்பு, மூட்டுக்கள் அமைப்பு, வயிறில் ஜீரண உறுப்புகளில் அதீத கவனமாக பார்த்துக் கொள்வது மட்டும் மிக மிக முக்கியம் என்பதை தனுசு ராசிக்காரர்கள் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளலாம். தொழில் வளரும், வியாபாரம் வளரும், தொழிலில் இருந்த சிக்கல் தீரும், ப்ரமோஷன் தடைகள் நீங்கும், அப்பாடி என்று நல்ல சந்தோஷம் ஏற்படும். தெய்வீக காரியங்களுக்கு பயணங்கள் ஏற்படும். சுபகாரியத்துக்கு பயணங்களை மேற்கொள்வீர்கள். நல்ல நல்ல விஷயத்திற்கு ஆச்சரியமான முன்னேற்றம் ஏற்படும். உத்தியோகத்தில் காணப்பட்டிருந்த சிக்கல்கள் தீரும். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு மேன்மையடையும். கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய அற்புதமான காலகட்டம். குடும்பத்திலும் கொடுத்த வாக்கை காப்பாற்றலாம். வெளிவட்டாரத்திலும் காட்டலாம். வியாபாரத்திலும் காட்டலாம். துணை அல்லது துணைவியாருக்கு இருந்த நீண்ட நாள் கஷ்டங்கள் எல்லாம் நிவர்த்தி ஏற்படும். எனவே குடும்பத்தில் அப்பாடா இவ்வளவு நாட்களுக்கு பிறகு நல்லது நடக்கிறது என்ற ஒரு நம்பிக்கை ஏற்படும். குடும்பத்தாருடன் கடல் கடந்து செல்லக்கூடிய பிராப்தங்கள் எல்லாம் ஏற்படும். நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய அனுகூலம் காணப்படும். பணத்தட்டுப்பாடு படிப்படியாக தீரும். அடிமை தொழிலிருந்து தனிப்பட்ட தொழில் தொடங்கலாம் என்று நினைத்துக் கொண்டிருந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு அதற்குண்டான ஆசீர்வாதம் கிடைக்கும். ப்ரமோஷன் தடைகள் நீங்கும். மீடியாவில் இருப்பவர்கள், சினிமா துறையில் இருப்பவர்கள், அரசியல் துறையில் இருப்பவர்கள் எல்லாம் நல்ல பேர் புகழ் பெறக்கூடிய அமைப்பு ஏற்படும். லாபத்தின் அளவு பன்மடங்காக உயரக்கூடிய அமைப்பு ஏற்படும். விரயங்கள் அதிகமாக இருந்தாலும் அதற்கேற்ற பணவரவு வரும். அதே போல் வீடு, நலம், வண்டி வாகனங்களுக்கெல்லாம் புதிய கடன்கள் பெற்று சந்தோஷ கடனாக மாற்றிக்கொள்வதும், அதே போல் குடும்பத்தில் டக்கு டக்கென்று நீங்கள் இருக்கக்கூடிய வீட்டில் சுபகாரியத்தில் எல்லாம் அனுகூலம் ஏற்படுவதும், விசா கிளியரன்ஸ் ஆகக்கூடிய அமைப்பு ஏற்படுவதும், வேற நாட்டில் போய் செட்டில் ஆகலாம் என்று அதற்குண்டான சிட்டிசன்ஷிப்பை ட்ரை பண்ணி கொண்டிருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரர்களுக்கு அதற்குண்டான ஆச்சரியம் எல்லாம் ஏற்படுவது மிகப்பெரிய கௌரவத்தையும் தன்னம்பிக்கையும் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள்.
பிள்ளையார்பட்டி செல்வது, பிரசித்தி பெற்ற விநாயகர்களுக்கு செல்வது அனுகூலத்தையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி தரும். மகர ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக சுபகாரிய தடைகள் 7.5 சனியின் கடைசியில் இருந்தாலும் சுபகாரியத்தில் காணப்பட்ட இந்த சிக்கல் எல்லாம் நிவர்த்தி ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம். பெற்றோர் பெரியோர்களுக்கும் உங்களுக்கும் இருந்த மனக்கசப்புகள் தீரும், லாபம் ஏற்படும், ஆச்சரியமாக இருக்கும், பணத்தட்டுப்பாடு தீரும். பிள்ளைகளுடைய படிப்பு, உத்தியோகம், தொழில், வியாபாரம், தேகாரோக்கியத்தில் மட்டும் சிறிது கவனமாக பார்த்துக் கொள்ள வேண்டும். பிள்ளைகள் வண்டி வாகனத்தில் வித்தைகள் காட்டுபவர்களாக இருந்தால் வேண்டாம் என்று அன்புடன் கேட்டுக்கொள்வது நன்மை ஏற்படுத்தி தரும். வேற்றுமொழி மனிதர்களால் அதிக ஆதாயம் ஏற்படும். மன நிம்மதிக்காக தியானம் கற்றுக்கொள்வீர்கள். மனதை ஒருநிலைப்படுத்தக்கூடிய பயிற்சியெல்லாம் செய்ய ஆரம்பித்து விடுவீர்கள். வாகன அமைப்பில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும். நீண்ட நாள் கனவுகள் நிறைவேறக்கூடிய அமைப்பு மகர ராசிக்காரர்களுக்கு ஏற்படும். சுபகாரியங்கள் எல்லாம் விலகக்கூடிய காலகட்டம். வேண்டாம் வேண்டாம் சுபகாரியங்கள் என்று இந்த காலகட்டத்தில் தள்ளிவிடாதீர்கள். அற்புதமான காலகட்டம். பெரிய அளவுக்கு முன்னேற்றம் ஏற்படும். நினைத்த அளவுக்கு நல்லது நடக்கக்கூடிய அமைப்பு ஏற்படும். அரசு துறை, அரசியல்வாதிகள் பெரிய பொறுப்புகளுக்கு வரக்கூடிய அமைப்பு ஏற்படும். குலதெய்வத்திற்காக ஏதாவது கைங்கரியம் செய்ய வேண்டும் என்று நினைத்து கொண்டிருந்த மகர ராசிக்காரர்கள் அதை செய்யக்கூடிய ஆச்சரியம் அனுகூலத்தை தரும். வெளிநாட்டிலிருந்து நல்ல செய்திகள் வரும். வெளிநாட்டிலிருந்து முதலீடுகளை எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தால் மகர ராசிக்காரர்களுக்கு அந்த முதலீடுகள் கிடைப்பதுதான் ஆச்சரியமாக இருக்கும். அதே போல் பெரிய பொறுப்புகளுக்கு வரக்கூடிய காலகட்டம் மகர ராசிக்காரர்களுக்கு நன்மையும் சந்தோஷத்தையும் மிகப்பெரிய ஏற்றத்தையும் பெற்றுத்தரக்கூடிய அற்புதமான காலகட்டம் என்பதை மகர ராசிக்காரர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். வீடு இடித்து கட்டுவது, ஒரு ரூமில் இருந்து 2 ரூம் கட்டுவது, 2 ரூமில் இருந்தால் 3 ரூமுக்கு போறது என்று வசதிகளை பெருக்கிக் கொள்ளக்கூடிய குரோதி தமிழ் வருட நல்வாழ்த்துக்கள் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள். ராகுஸ்தலத்திற்கும் திருநள்ளாருக்கும் செல்வது நன்மை ஏற்படுத்தி தரும். மிகப்பெரிய பிரமாதம் அனுகூலம் காணப்படக்கூடிய அமைப்பு ஏற்படும். அதே சமயம் ஜென்மத்தில் சனி இருப்பதனால் வயிறு, கழுத்து, முதுகு, கழிவுகள் போற இடம், பாதம் வரைக்கும் உள்ள உறுப்புகள் விஷயத்தில் கவனம். பகைவர்கள் விஷயத்தில் பகைமையிலிருந்து மீண்டு காம்ப்ரமைஸ் செய்து கொள்வது மிக பெரிய முக்கியம். எனக்கு அது தெரியும், எனக்கு அவர் இருக்கார், இவர் இருக்கார் என்றாலும் கிரகங்களுடைய கோச்சாரம் எல்லாமே சரியில்லை. இரத்த பந்த உறவுகள் விஷயத்தில் அதீத கவனமாக இருக்க வேண்டும். ரத்தத்தில் பரவக்கூடிய நோய் உபத்திரம் தேவையில்லாத குழப்பத்தை ஏற்படுத்தி தரும். வார்த்தையில் அதிக கவனத்துடன் இருக்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள் தேவையில்லாத பாதிப்பையும் தேவையில்லாத கஷ்டத்தையும் உங்களுக்கு ஏற்படுத்திவிடும். உறவு முறையில் காணப்பட்டிருந்த சிக்கலை தீர்த்து கொள்ளுங்கள். அதாவது பாரம்பரியமாக இருக்கக்கூடிய நலம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஏதாவது ஒரு பாதிப்புகள் ஏற்படும். பிள்ளைகளுடைய தேகாரோக்கியம் அதீத கவனமாக பார்த்துக் கொள்ளக்கூடிய ராசிக்காரர்கள் குரோதி வருடத்தில் கும்பராசிக்காரர்கள் பிள்ளைகளுடைய பழக்க வழக்கம், பிள்ளைகளுடைய தேகாரோக்கியம் சிறிய பாதிப்பு கூட பெரிய அளவு கஷ்டத்தையோ பெரிய அளவு சங்கடத்தையோ ஏற்படுத்திவிடும். தொழில் சார்ந்த விஷயத்தில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படுவதற்கு பொறுமையாக இருப்பது நன்மை ஏற்படுத்தி தரும். சட்டத்துக்கு புறமான ஒரு விஷயம் கூட உங்கள் கனவில் கூட நினைத்து விடாதீர்கள். அந்த அளவு சிக்கலை ஏற்படுத்திவிடும். கூடா நட்பு கேடு விளையும் என்பதை அதிக கவனத்துடன் கையாளக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள் கண்டிப்பாக ஒரு வார்த்தை பேசுவதற்கு முன்பாக இது தேவையா என்பதையும் பேச வேண்டும். குறிப்பாக அரசு துறையை சார்ந்தவர்கள், வயதில் மூத்தவர்கள் அதிக கவனமாக இருப்பது மிக மிக முக்கியம் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். தொழில் சார்ந்த விஷயம் ஏதாவது புதுசாக செய்ய வேண்டும் என்று நினைக்கக்கூடிய கும்பராசிக்காரர்களுக்கு அது கிடைக்கக்கூடிய அமைப்பு நிச்சயமாக ஏற்படும். சில தேகாரோக்கியத்திற்கு சில சிகிச்சைகளை முடித்து ரெக்கவர் ஆகக்கூடிய அமைப்பு ஏற்படும். சிறிது டாக்டர்கள் மருத்துவர்கள் ஏதாவது சர்ஜரி செய்ய வேண்டும் என்றால் தள்ளிக்கொண்டே போகாமல் உடனடியாக செய்வது நன்மையை ஏற்படுத்தும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய கடைசி ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். நரசிம்மர் பிரசித்தி பெற்ற நரசிம்மர், சிங்கர்குடி, பூவரசங்குப்பம், பரிக்கல், சிங்கப்பெருமாள், பார்சாதி கோயிலில் இருக்கக்கூடிய அழகிய சிங்கர்,
நாமக்கல் நரசிம்மர் என்று, நரசிம்மர் அகோபிலம் என்று எங்கெல்லாம் நரசிம்மர் இருக்காரோ அங்கெல்லாம் சென்று விட்டு வருவதும், நரசிம்மருடைய காயத்ரி தினமும் தொடர்ச்சியாக கேட்டுக்கொண்டு வருவதும் மிக மிக முக்கியம் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். திருமண தடை நீங்கும், குடும்பத்தில் பிரிந்தவர்கள் ஒன்று சேரக்கூடிய பிராப்தம் ஏற்படும். மன அழுத்தத்தில் மட்டும் கவனமாக இருக்க வேண்டும். 7.5 சனியின் ஆரம்பத்தில் இருப்பதனால் கழுத்து பகுதியிலிருந்து வாய், கண்ணு, காது, மூக்கு, தலை வரைக்கும் உறுப்புகள் மிக கவனமாக பார்த்துக் கொள்வது மிக மிக முக்கியம். சிலருக்கு மயக்கம் வரக்கூடிய அமைப்பு காணப்படுவதனால், அதுபோல் ஏதாவது தோன்றினால் சுயமாக மாத்திரை எடுத்துக்கொள்ளாமல் மருத்துவ ஆலோசனை எடுத்துக்கொள்ள வேண்டும். பூர்வீகத்தில் இருந்த பாதிப்புகள் நிவர்த்தி ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம். பணவரவு ஏற்படும். 7.5 சனியில் இருந்தாலும் பணவரவு ஏற்படுகிறது என்றால் தொழில் சார்ந்த விஷயங்கள் கை கொடுக்கக்கூடிய அமைப்பு ஏற்படும். கை கொடுக்கக்கூடிய அமைப்பு ஆச்சரியத்தில் ஏற்படுத்தி தரும். பெரிய அளவுக்கு தொழிலில் இருப்பவர்கள், வியாபாரத்தில் இருப்பவர்கள், லாட்டரி சீட்டு வாங்குபவர்களுக்கெல்லாம் திடீர் அதிர்ஷ்டங்கள் மீனராசிக்காரர்களுக்கு 7.5 சனியில் இருந்தாலும் ஏற்படும் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். வண்டி வாகன மாற்றங்கள் மனதிற்கு நிறைவை ஏற்படுத்தி தரும். விவசாயத்திற்காக சிறிது மண் வாங்க வேண்டும் என்று நினைத்திருப்பீர்கள், இடம் வாங்க வேண்டும். அதற்கு மனதுக்கு பிடித்த இடத்தில் விவசாய நலம் அமையும். வீடு நலம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் புதுமைப்படுத்துவது, பெற்றோர் பெரியோருக்கு நல்லது செய்வது, தொலைதூரத்தில் இருந்தவர்கள் பெற்றோர் பெரியோருடன் சேர்ந்து கொள்வது, பூர்வீகத்துக்கு சென்று செட்டில் ஆகலாம் என்று நினைத்து கொண்டிருந்த மீனராசிக்காரர்களுக்கு அதற்குண்டான பிராப்தங்கள் கிடைப்பது என்று எல்லா விதத்திலும் தொடர்ச்சியாக நன்மைகளும் அனுகூலமும் ஒன்றன் பின் ஒன்றாக நல்ல விஷயங்களே காணப்படும். வாகனத்தில் மட்டும் வித்தைகள் வேண்டாம். இன வயதை சார்ந்த மீனராசிக்காரர்கள் அதீத கவனமாக வாகனங்களிலும் வண்டி வாகனத்திலும் நெருப்பு போன்ற இடத்திலும் இருப்பது மிக மிக முக்கியம் என்பதை மட்டும் மீனராசிக்காரர்கள் உணர்ந்து கொண்டால் போதும். இதுவரை மேஷம் முதல் மீன வரை உள்ள ராசிக்காரர்களுக்கு குரோதி என்ற தமிழ் வருடத்தின் பலன்களும் அதற்குண்டான எளிய பரிகாரங்களையும் பார்த்தோம்.